أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما فاذكروني أذكركم. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியை நினைவு கூர்ந்தவளாகவும், அவனின் அன்பும் அருளும் மன்னிப்பும் வற்றா கருணையும் என்றென்றும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவி இருக்க பிரார்த்தித்தவளாகவும் இன்றைய அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய கிருபையால ரமலானுடைய இந்த பிந்திய இரவுகள்ல மனிதன் எனும் பயணி அப்படிங்கிற தலைப்புல நம்ம ரூஹுடைய பயணங்களை பத்தி, நம்ம பயணிக்கக்கூடிய இடங்களை பத்தி ஒவ்வொன்னா தெரிஞ்சுட்டு வரோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயணங்களை பத்திய விவரங்களை நம்ம அறியும் போது, இல்ல இந்த பயணத்துல ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது, அதுல இருக்கக்கூடிய சில விவரங்கள் நமக்கு திகிலூட்டக்கூடியதாகவும், சில விஷயங்கள் நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும், சில நேரங்கள்ல இது தொடர்பான செய்திகளை நம்ம கேட்கறதுக்கே வெறுக்கக்கூடியவங்களா இருந்தாலும், வெறுக்கிறது அப்படின்னா எதுக்கு மரணத்தை பத்தி கேட்டுட்டு அது ஒரு பயமா இருக்கும், அது நமக்கு ஒரு மாதிரி மன கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு அதை வெறுத்தாலும், இவன் இந்த விஷயங்களை அடிக்கடி நினைவு கூறுறதுதான் ஒரு முஹ்மீனுடைய பண்பா இஸ்லாம் பாக்குது. ஏன் அப்படின்னா, யார் ஒருவர் மரணத்தை அடிக்கடி நினைவு கூறுகிறாரோ, இனி நாம் பயணிக்க போகக்கூடிய அந்த உலகத்தை பத்தி யார் நினைவு கூறுகிறாரோ, அவருடைய இரையச்சமும் அல்லாஹுவை சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய தவக்கலும் அதிகப்படுத்தப்படக்கூடியதா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே சொல்வதுண்டா என்ன அப்படின்னா, இன்பங்களை அறுத்தெறியும் மரணத்தை நினைவு கூறுங்கள். ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொன்ன ஒரு வாசகமா என்ன இருக்கு அப்படின்னா, இன்பங்களை அறுத்தெறியக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்க, அது உங்களை அல்லாஹ் கிட்ட நெருங்க வைக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்னும் அது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய தொழுகையில் மரணத்தை நினைவு கூறுங்கள். ஏன் அப்படின்னா, எவர் ஒருவர் தொழுகும் போது மரணத்தை நினைவு கூறுகிறாரோ, அப்ப அவர் எதை நினைப்பார் அப்படின்னா, இதுதான் என்னுடைய இறுதி தொழுகையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் தன்னுடைய தொழுகையை சரி பண்ணிக்குவாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் நம்மளுடைய இபாதத்துகள்ல நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழிமுறையாகும் இந்த மரணத்தை நினைவு கூறக்கூடிய விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. நீங்க தொழுகையில தக்பீர் கட்டி நிற்கும் போது எதையோ யோசிக்கிறதுக்கு, என்னென்ன கவலைகளையோ என்னென்ன மன அழுத்தத்தை பத்தியோ யோசிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் நம்மளை எதை யோசிக்க சொல்லி நமக்கு வழிகாட்டுறாங்கன்னா, நீங்க தக்பீர் கட்டி உங்களுடைய இறைவன் முன்னாடி நிற்கும் போது, இப்படிதான ஒரு நாள் என்னுடைய ரூஹும் பறிக்கப்பட்டு என்னுடைய இறைவன் முன்னாடி சமர்ப்பிக்கப்படும், அந்த பயணத்துக்கு நான் தயாரா இருக்கேனா அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்படி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுடைய தொழுகையில அதை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையையும் உங்களுடைய இறுதி தொழுகையா நினைச்சு நீங்க அதை சரி செய்வீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது நமக்கு பயம் தரக்கூடிய தலைப்பா இருந்தாலும், இது நமக்கு சில தயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைப்பா இருந்தாலும், இது நம்மளுடைய ஈமானையும் தவக்கலையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தலைப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அடையாளப்படுத்தி காட்டாங்க. அதே போல ஒரு இமாம் சொல்றாங்க, 1 மணி நேரம் நான் மரணத்தை பத்தி யோசிக்காம இருந்தா, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏதாவது 1 மணி நேரமாவது நான் மரணத்தை பத்தி யோசிக்காம இருந்தா, அந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்னுடைய இதயம் கெட்டு போறதை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் தன்னுடைய உள்ளத்தை உயிர்ப்போட வச்சுக்கணும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமா வச்சுக்கணும், அல்லாஹ்வுக்கு பிடித்த செயலை செய்யணும் அப்படின்னா, அவருடைய பண்புகள்ல ஒரு பண்பா என்ன இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் மரணத்தை அதிகம் நினைவு கூறக்கூடியவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அந்த எண்ணத்தோட பயமும் தயக்கமும் கவலையும், என்னடா மரணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை பாதை இவ்ளோ கஷ்டமானதா இருக்கா, இவ்ளோ கடினமானதா இருக்கா, அல்லாஹ் இப்படிலாம் தண்டனைகளை தயார்படுத்தி வச்சிருக்கானா, மலக்குமார்கள் இந்த மாதிரி கடுமையான முகத்தோட வருவாங்களா, ஒருவேளை என்னுடைய தவறுக்காக நான் தண்டிக்கப்பட்டா என்ன பண்றது, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலை, நான் வெறுக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்காம ஒதுங்கி போகிறத விட எது சிறந்தது அப்படின்னா,
மரணத்தை பத்திய செய்திகளும் அது கொண்டு வரக்கூடிய திகில்களையும் யோசிச்சு அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அமல்களை நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமா நடைமுறைப்படுத்துறது சிறந்ததா இருக்கும். இப்போ நீ கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு தகவலா ஸ்டோர் பண்ணிட்டே போயிடாம, இது ஒரு டாபிக், இந்த டாபிக்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஓ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவலா சேகரிச்சுட்டு போயிடாம, கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு செய்திய இந்த உரையுடைய ஆரம்பத்துல நான் நினைவூட்டணும் அப்படிங்கறத ஆசைப்பட்டேன். அடுத்து நம்ம இன்னைக்கான தலைப்புக்குள்ள இன்ஷா அல்லாஹ் போலாம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஆலமுல் அர்வாஹ் முடிஞ்சிருச்சு, தாயுடைய கருவறை முடிஞ்சிருச்சு, உலகம் முடிஞ்சிருச்சு. அப்ப 3 நிலைகளை தாண்டி 4வது நிலையில ரூஹ் பயணிக்கும் போது அங்க என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கறதான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். நேத்து வகுப்ப எதோட முடிச்சோம் அப்படிங்கறது யாருக்காவது நினைவு இருக்கா? நேத்து வகுப்ப நம்ம எதோட முடிச்சோம்? நேற்றைய வகுப்ப நம்ம எந்த செய்தியோட முடிச்சோம்? 4வது உலகத்துக்குள்ள நம்மளுடைய ரூஹ் வந்துருச்சு, 4வது நிலைக்கு வந்துருச்சு. அப்ப இறுதியா நம்ம அங்க என்னென்ன செய்திகள் பார்த்தோம்? மலக்குகள் ரூஹ எடுக்கிற நிகழ்வோட நேத்தைய இதை நம்ம நிறைவு செஞ்சோம். முதலில் அப்ப பாருங்க, மரணம் வரும்போதுதான் ஒரு மனிதன் இந்த துன்யா அப்படிங்கிற இந்த உலகத்துல இருந்து 4வது உலகத்துக்கு அவன் போகணும் அப்படின்னா அவனுக்கு அல்லாஹ் எதை கொடுக்குறான்? மரணத்தை கொடுக்குறான். இந்த மரணத்தை பத்தி நம்ம நிறைய வர்ணனைகள் அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். மரணம் உடனே வந்துராது, இன்ச் பை இன்ச்சா வரும், அணு அணுவாதான் அவனை நெருங்கும். அதுல ஒண்ணு சக்ராத்துல் மவுத், அந்த மரண நேரத்துல இறுதியில இருக்கக்கூடிய அந்த மயக்கம், குழப்பம், அந்த வேதனை வரும். அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனை நெருங்கிக்கிட்டே இருக்கும் போதே யார் வந்துருவாங்கன்னு பார்த்தோம்? மலக்குமார்கள் அவன் கிட்ட வந்துருவாங்க. அவனுடைய உறவுகள் எல்லாம் அவனுக்கு நெருக்கமா இருக்கிறத விட மலக்குகள் இப்ப அவருக்கு நெருக்கமா இருப்பாங்க. அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மவுத் அவருடைய தலை அருகில வந்து உட்காருவாரு. அந்த அடியான் பார்க்கக்கூடிய தூரம் வரைக்கும் அவருடைய வீடுதான். ஆனா அங்க யாரு நிரம்பி இருப்பாங்க? மலக்குமார்கள் நிரம்பி இருப்பாங்க. நல்ல ரூஹா இருந்தா மலக்குகள் அத வரவேற்று கேட்பாங்க, வாங்க வெளியில வாங்க, அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய பொருத்தத்தின் பக்கமும் நீங்க வெளியேறி வாங்கன்னு சொல்லுவாங்க. அது இலகுவா அவருடைய உடலை விட்டு வெளியேறி போகும். ஒரு தீய ஆன்மாவா இருந்தா அதை நீ அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமும் தண்டனையின் பக்கமும் வெளியேறி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போது அந்த ரூஹு பயந்து உடல் முழுக்க சிதறி ஓடி ஒளியும். அப்போ மலக்குமார்கள் அந்த ரூஹுடைய முகங்களின் மீதும் முதுகுகளின் மீதும் அடிச்சு வா, நரக நெருப்புடைய வேதனையின் பக்கம் வா அப்படின்னு சொல்லி இழுப்பாங்க. அப்போ அப்படி இழுக்கும் போது அந்த ரூஹ் அவருடைய உடலை விட்டு வெளியேறும். வெளியேறும் போது அந்த நிகழ்வு எப்படி இருக்கும்? ஒரு ஈரமான ஒரு உள்ளன் ஒரு பெட்ஷீட்டை ஒரு முள் வேலியில இருந்து எடுத்தா எப்படி அந்த உள்ளன் நூலெல்லாம் அந்த முள் வேலியில சிக்கி அப்படியே கிழிஞ்சு வருமோ, அதே போல இந்த ரூஹு கஷ்டப்பட்டு விருப்பம் இல்லாம அவருடைய உடம்புல இருந்து பிரித்து எடுக்கப்படும். அப்போ இந்த 4வது உலகத்துக்குள்ள மனிதனுடைய ரூஹு அவனுடைய உடம்பில் இருந்து பிரித்து எடுப்பதின் மூலமா 4வது உலகத்துக்குள்ள அந்த ரூஹு நுழையுது. இறுதியா அந்த ரூஹ் அந்த 4வது உலகத்துக்குள்ள நுழையும் போது இந்த மனித கண்கள் அதை பார்த்த வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடம் இருந்தே நம்ம வந்த நம்மளுடைய பயணம் ஆலமுல் அர்வாஹிலிருந்து அல்லாஹுடைய அனுமதி பெற்று அவன் மூலமா நம்மளுடைய பயணம் துவக்கப்பட்டு திரும்ப ரூஹாவே அல்லாஹுவை நோக்கிய நம்மளுடைய பயணம் ஆரம்பமாகுது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்ப ரூஹ் பிரிந்த உடனே என்ன ஆகும்? உடல்ல இருந்து இப்ப வெளியில வந்தாச்சு, இப்ப என்ன ஆகும் அடுத்ததா? ரூஹ் பிரிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அன்பான மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, நம்மளுடைய தாய் தந்தையோ இல்ல நம்மளுடைய குழந்தைகளோ நம்மளுடைய சகோதரர்களோ நம்மளுடைய துணைகளோ நம்மளை சுத்தியே இருந்து நம்மளுடைய அந்த இறுதி நொடிய கண்காணிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, நமக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு இதுவா செஞ்சுட்டு நம்மளுடைய வேதனையை லேசாக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அருகில இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இப்ப என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க?
ரூஹ் உடல்ல இருந்து வெளியில போயிருச்சு அப்படிங்கறத உணர்ந்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக கண்ணீர் சிந்த ஆரம்பிப்பாங்க. நமக்காக அழ ஆரம்பிப்பாங்க. இவர் எனக்கு எவ்வளோ துணையா இருந்தாரு. இவர் எனக்கு எவ்வளோ ஆறுதலா இருந்தாரு. எனக்கு இவங்க எவ்வளோ அன்புக்குரியவங்களா இருந்தாங்க. என்னுடைய தாயை நான் இழந்துட்டேனே. என்னுடைய மனைவியை நான் இழந்துட்டேனே. என்னுடைய சகோதரியை இழந்துட்டேனே. என்னுடைய தோழியை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நமக்காக கண்ணீர் சிந்தக்கூடியவங்களா இருப்பாங்க. கண்ணீர் சிந்திட்டு அதோட விட்டுருவாங்க. அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இல்ல. நம்மள அடுத்த வாழ்க்கைக்காக தயார்படுத்துவாங்க. எப்படி தயார்படுத்துவாங்க? நம்மளுடைய ஆடைகளை நம்மள்ட்ட இருந்து களைவாங்க. நம்ம உயிரோட இருக்கும்போது நம்மளுடைய ஆடை கொஞ்சம் விலகினாலும் அதை நம்ம விரும்புவோமா? அதை எப்படி நம்ம சரி பண்ணிப்போம்? அதை நம்ம எவ்வளவு சுத்தமா போட்டிருக்கோம்? நம்மளுடைய அங்கங்கள் வெளிப்படுறத நம்ம யாராவது விரும்புவோமா? ஒரு ஆள் இருந்தா கூட அவங்க முன்னாடி அந்த ஆடையை கலைந்து வேற ஆடை மாத்துறதுக்கு கூட நம்ம எவ்வளவு கூச்சப்படுவோம். அப்ப அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ரூஹ் நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றப்பட்ட உடனே நம்மளுடைய ஆடைகள் நம்ம கிட்ட இருந்து விலகிடும். நம்ம போட்டுட்டு இருந்த ஆடையை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நமக்கு வேற ஒரு ஆடையை போடுவாங்க. வேற ஒரு புது ஆடையை போடுவாங்க. அது நல்ல வெண்மையான நிறத்துல இருக்கும். உங்களுடைய பீரோக்கள்ல உங்களுடைய அலமாரிகளுக்குள்ள எவ்வளவு அழகான ஆடைகள் இருந்தாலும் எவ்வளவு புதிய புதிய ஆடைகள் அதுக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு போட மாட்டாங்க. அதெல்லாம் விட்டு வண்ணம் இல்லாத, ரொம்ப அட்ராக்ட் பண்ணாத, ரொம்ப எளிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெள்ளை நிற ஆடையை நமக்கு போடுவாங்க. இதுக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு அழகான ஆடைகள் போட்டிருந்தாலும், எவ்வளவு விரும்பி விரும்பி ஒவ்வொரு துணியா பார்த்து பார்த்து, நான் இவ்ளோ கனமானது போட மாட்டேன். எனக்கு சேராது. நான் இந்த கலர் ஆடை நான் போட மாட்டேன். நான் ரொம்ப மென்மையான ஆடை தான் போடுவேன். நான் இவ்ளோ பட்ஜெட்டுக்கு மேல இருந்தாதான் நான் ட்ரெஸ்ஸே வாங்குவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருப்போம்ல. நம்ம மரணித்த அடுத்த நொடி இது எதுவுமே நமக்கு பயன் தராம போயிடும் சகோதரிகளா. இது எதுவுமே நமக்கு பயன் தராது. இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. புதுசா ஒரு ஆடை, தைக்கப்படாத ஒரு ஆடையை கொண்டு வந்து நமக்கு போடுவாங்க. அது மட்டுமா நடக்கும்? அழுகக்கூடிய நம்மளுடைய உறவுகளும், நம்மளுடைய அன்பானவர்களும், என்னுடைய அன்புக்குரியவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்மளுடைய படுக்கறையிலே வச்சிருவாங்களா? என்னுடைய அன்பானவங்க இவங்க இவங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன். அதனால அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எப்பயும் நம்ம பெட்ல படுக்கிற நம்மளுடைய இடத்திலே நம்மள அப்படியே விட்டு வச்சிருவாங்களா? இல்ல சகோதரிகளா. என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய உடலை கொண்டு வந்து எல்லாரும் பார்க்கும் வகையில வீட்டுடைய நடு பகுதியில கொண்டு வந்து வச்சிருவாங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்ம உயிரோட இருக்கும்போது சில மனிதர்களை சந்திக்க வெறுப்போம். இவங்க வந்திருக்காங்களா? நான் வரமாட்டேன். நான் ரூம்லயே இருந்துக்கிறேன். ஓ, இவங்க வந்திருக்காங்களா? இவங்க எனக்கு பிடிச்சவங்க. இவங்களை நான் போய் சந்திக்கிறேன். அவங்க கிட்ட உட்கார்ந்து நான் மணிக்கணக்கு பேசுறேன். எனக்கு பிடிக்காதவங்க வந்தா ஒரு சலாம் சொல்லி ஒரு குறைந்தபட்ச உரையாடலோட நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். எப்படி நம்ம உயிரோட இருக்கும்போது மனிதர்களை பார்த்து பார்த்து சந்திப்போம். இவங்களதான் நான் சந்திக்கணும். இவங்கள நான் சந்திக்க விரும்பல அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சந்திப்போம். நான் நம்ம மரணிச்சிட்டோம். நம்மளுடைய ரூஹ் இந்த உடலை விட்டு வெளியில போயிருச்சு அப்படின்னா இந்த உடல் எல்லாருக்கும் பொதுவானதா கொண்டு வந்து வைக்கப்படும். நம்ம விரும்புற மனிதரும் நம்மள வந்து பார்ப்பாங்க. நம்ம விரும்பாத மனிதர்களும் நம்மள வந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல நான் இவங்களதான் சந்திக்கணும், நான் இவங்கள சந்திக்க மாட்டேன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அப்ப அப்படிப்பட்ட நிலையில நம்மளுடைய உடல் வைக்கப்படும். அடுத்ததா இருக்கிறதுலயே ரொம்ப கடினமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் நமக்குன்னு இருந்த ஒரு பேரு, நமக்குன்னு இருந்த ஒரு அடையாளம் மாற்றப்படும். இதுவரைக்கும் நம்மள அம்மான்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க, அக்கான்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க, மகளேன்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளுடைய கணவரா இருந்தா நம்மளுடைய பெயர் சொல்லி இன்னும் செல்ல பெயர்கள் சொல்லி நம்மள அழைச்சிருப்பாங்க. நம்மளுடைய தோழிகளா இருந்தா நமக்குன்னு ஒரு பேர் வச்சு அழைப்பாங்க. நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவங்களா ரொம்ப ஆஹ் ரொம்ப திறமைசாலி, இல்ல இவங்க என்னுடைய ஆசிரியர், இவங்க என்னுடைய மாணவி, இப்படி நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம இந்த வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம்ல. அந்த அடையாளம் நம்மளுடைய ரூஹ் நம்மளுடைய உடலை விட்டு வெளியில போன உடனே மாற்றப்படும். என்னவா மாற்றப்படும்? எப்படி நமக்கு புதுசா ஒரு ஆடை கொடுக்கப்பட்டுச்சோ அதே போல நமக்கு புதுசா ஒரு பேரும் கொடுக்கப்படுது. என்ன பேர் இது? ஜனாசா, மையத், சடலம், இறந்து போயிட்டாங்க, இவங்க இறந்தவங்க அப்படின்னு
இது வரைக்கும் நமக்குன்னு இருந்த பெயர், நம்ம பார்த்து பார்த்து நம்மளுடைய பேரை சில நேரங்கள்ல ரசிச்சிருப்போம். நம்மளை கூப்பிடுறத ரசிச்சிருப்போம். நம்ம பேரை சிலர் சுருக்கி கூப்பிட்டா கூட சிலருக்கு பிடிக்காது. ஏன் என் பேரை இப்படி சொல்றீங்க, என் பேர் இதுதான், இப்படி கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, முழுசா என் பேரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர்த்து சொல்லியிருப்போம். அதுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாற்றமான நிலையா நம்மளுடைய பெயர் மாற்றப்பட்டு நம்ம ஜனாசாவா மாறிடும். ஜனாசா எங்க இருக்கு? ஜனாசாவை எப்ப எடுப்பீங்க? ஜனாசாவை எப்ப குளிப்பாட்டுவீங்க? ஜனாசாக்கு என்ன தேவை, என்ன பொருள் எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? உங்களுடைய பெயர்கள் ஜனாசாவா மாற்றப்படும். அது மட்டுமா, நம்முடைய வீட்டில இருந்து நம்மளை அனுப்பி வைக்கிறதுக்கான தயாரிப்புகள் நடந்துட்டே இருக்கும். நம்ம எவ்வளவுதான் நம்ம அன்பானவங்களா இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும், மரணிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வீட்டுல நம்ம வச்சிருப்போமானா இல்ல. அவங்கள அடுத்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு தயார்படுத்தப்பட்டுட்டே இருக்கும். நம்மளுக்கான தயாரிப்புகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய அன்பானவர்கள் நம்ம பக்கத்துல ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுது நமக்காக துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்மளை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கான தயாரிப்புகள் மும்முரமா நடந்துட்டு இருக்கும். ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்குரிய இடம் ரெடி ஆகும். ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு தண்ணியை தேக்கி வச்சுட்டு இருப்பாங்க. சோப்பு ஒரு பக்கம் கரைப்பாங்க. எல்லா பொருள்களையும் கஃன் துணியை வெட்டுவாங்க. ஒவ்வொரு தயாரிப்பா நடந்துகிட்டே இருக்கு. நம்மளை அனுப்பி வைக்கிறதுக்காக, நம்மளை குளிப்பாட்டுறதுக்காக கொண்டு போய் வச்சிருவாங்க. இந்த பூமியில இருக்கும்போது நம்மளுடைய உடல் யாருக்கும் வெளிப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்திருப்போம். நம்ம குளிக்க போகும்போது எப்படி நம்மளுடைய உடம்புல அழுக்கு இல்லாம இந்த சோப்பு பயன்படுத்தி தான் நான் குளிப்பேன், நான் இவ்வளவு நேரம் தான் குளிப்பேன் அப்படின்னு நம்மளை நாமளே எவ்வளவு அழகா தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி வச்சிருப்போம். நம்மளுடைய ரூஹ் நம்ம உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் நமக்குதான் எந்த அசைவும் இல்லையே, நம்மளுக்குதான் எந்த உணர்வும் இல்லாம ஆயிடுவோமே. அப்போ நம்மளை குளிப்பாட்டுறதுக்கு கூட இதுவரைக்கும் அதை நம்மளே செஞ்சுட்டு இருந்த அந்த அடிப்படை தேவையை கூட நமக்கு நிறைவேற்றுறதுக்கு ஒரு 4 பேர் வந்துருவாங்க. நம்மளை குளிப்பாட்டி நமக்கு புது ஆடை அணிஞ்சு, கஃன் அப்படிங்கிற ஒரு ஆடை அணிஞ்சு, நம்மளுடைய கை காலெல்லாம் அசைக்க முடியாத அளவு ஒரு ஒரு ஆடை, கொஞ்சம் டைட்டா இருந்தா கூட சில ட்ரெஸ்ஸை நம்ம இங்க உயிரோட இருக்கும்போது போட மாட்டோம். மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு, அதனால இது ரொம்ப டைட்டா இருக்கு, இந்த ட்ரெஸ் நான் போட மாட்டேன். ஆனா நம்ம மரணிச்சிட்டோம்னா நம்மளை இறுக்கமா சுத்தி கட்டி, நல்லா டைட்டா கட்டுங்க, ட்ரெஸ் விலகிரும், ஜனாசாவோட கஃன் லூஸ் ஆயிரும் அப்படின்னு நமக்கு இறுக்கமான ஒரு ஆடையை கட்டி நம்மளை இந்த உலகத்துல இருந்து அனுப்புறதுக்கு தயாராயிருவாங்க. இது வரைக்கும் பார்த்த இந்த நிகழ்வு எல்லாமே நமக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். ஒவ்வொரு மவுத் வீட்லயும் போய் இந்த நிகழ்வை பார்க்கும்போது நம்ம எப்படி அச்சப்படுவோம், நம்ம எப்படி அவங்களுக்காக கண்ணீர் சிந்திருப்போம். ஆனா இது எல்லாம் உடலுக்கு நடக்கக்கூடிய விஷயம் மட்டுமே. இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது எல்லாமே ரூஹ் நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்மளுடைய உடம்புக்கு தான் நடக்கும். அப்ப ரூஹுக்கு என்ன நடக்கும்? இந்த டைம் பீரியட்ல ரூஹ் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கும்? இங்க ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆடையை களைஞ்சு, அவரை குளிப்பாட்டி, அவருக்கு கஃனிட்டு, அவரை ஒரு நடுப்பகுதியில வச்சு, எல்லாரும் வந்து பார்த்துட்டு போற மாதிரி ஒரு இடத்துல வச்சு துக்கம் அனுசரிச்சு, இதெல்லாம் உடலுக்கு நடந்துகிட்டு இருக்கே. இப்ப இந்த கேப்ல, இந்த கால அளவுல நம்ம ரூஹுக்கு என்ன நடந்துட்டு இருக்கும்? நம்ம ஏதாவது மரண வீட்டுல போய் இருக்கும்போது இதை பத்தி நம்ம சிந்திச்சிருக்கோமா? உடம்புக்கு இவ்வளவு தயாரிப்புகள் நடக்குது, இவ்வளவு கவலைகள் அதுக்கு பகிரப்படுது, இவ்வளவு துவாக்கள் அது முன்னாடி கேட்கப்படுது, அதுக்காக மனம் வருந்தி இவ்வளவு கண்கள் கண்ணீர் சிந்துது. அந்த ரூஹ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதனுடைய நிலை என்ன? அது என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்கோம் பாருங்களேன். அப்ப இந்த உடம்பை விட்டு இந்த ரூஹ் வெளியான உடனே முதல்ல அது எதை அனுபவிக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் அது பார்க்காத காட்சிகளை பார்த்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் அது கேட்காத விஷயங்களையும் கேட்காத குரல்களையும் தன்னுடைய காதுகளால கேட்டுட்டு இருக்கு. குரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஹிரா குகையில பார்த்தபோது அவங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? அவங்களுக்கு அது அப்படியே ஒரு திகைப்பை ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சா? ஏன்னா இது மனித கண்கள் பார்க்காத ஒரு உருவம். அப்ப அந்த உருவத்தை இந்த ரூஹ் முதல்ல சந்திக்க ஆரம்பிக்குது. அந்த மலக்குகள் பேசுறதை இப்ப அது கேக்குது. தாம் பார்க்காத காட்சியையும் தான் கேட்காத வார்த்தைகளையும் அந்த ரூஹ் கேட்க ஆரம்பிக்குது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவதா, இந்த நேரத்துல என்ன நடக்குது? உடல் தயாரிக்கப்பட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல ரூஹுக்கு என்ன நடக்குது?
ரெண்டாவதா ரூஹுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வரவேற்பு நடக்குது. வரவேற்பு நடக்குது அந்த ரூஹுக்கு. யார் வரவேற்க போறா? மலக்குமார்கள் வரவேற்கிறார். இப்ப இந்த வரவேற்பு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ரூஹுக்கும் ஒரே மாதிரியான வரவேற்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒவ்வொருவரும் அவரவருடைய அமலுக்கு தகுந்த மாதிரி வரவேற்கப்படுவாங்க. அதிகமான நல்லமல் செஞ்சவங்களுக்கு ஆனந்தமான நிம்மதியான வரவேற்பு. அதிகமான தீய அமல்கள் செஞ்சவங்களுக்கு கடுகடுப்பான கோபமான வரவேற்பு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் சுமந்து வரக்கூடிய அமல்களை பொறுத்து ரூஹாக இருக்கும் போது வானவர்களால வரவேற்கப்படுறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அந்த ரெண்டு நண்பர்களும் ஒரே ஊர்ல வேலை பார்க்கறாங்க. தங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு போய் ஒரு வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க. ஒரே ஊர்ல ஒரே கம்பெனில வேலை பார்க்கறாங்க. அப்போ ஒரே நேரத்துல அவங்களுக்கு லீவும் கிடைக்குது. அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஃபிளைட்ல ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பயணிக்கிற மாதிரி டிக்கெட் போடுறாங்க. அப்ப ரெண்டு பேரும் டிக்கெட் போடுறாங்க, ஃபிளைட்ல ஏறுறாங்க, ஃபிளைட்ல உட்கார்ந்து பயணிச்சுட்டு வராங்க, பக்கத்து பக்கத்து சீட்ல உட்கார்றாங்க, ஒரே நேரத்துல ஃபிளைட்ல இருந்து இறங்குறாங்க, தன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப ஏர்போர்ட்டுக்கு வெளியில வராங்க. வந்தா ஒருத்தரை வரவேற்கிறதுக்கு அவருடைய குடும்பம் காத்துட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய மகன் வராரு, என்னுடைய சகோதரன் வரா, என்னுடைய நண்பன் வரா, என்னுடைய கணவர் வராரு, என்னுடைய தந்தை வராருன்னு அவரை வரவேற்க ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. இப்ப இவரை பார்த்த உடனே அவங்க மகிழ்ச்சியான முகத்தோட வந்து கட்டி பிடிச்சு பேசி ஆற தழுவி அவரை வரவேற்றுட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. அவர் கூடயே வந்த இன்னொரு மனிதர் அவர் வெளியில வந்து பாக்குறாரு, தன்னை வரவேற்க யாருமே இல்லை. ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் நிக்கிறாரு. அவரும் சோகமான முகத்தோட நிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்துல மிக முக்கியமான ஒரு நபர் தவறிட்டாரு. அவருடைய தந்தையோ தாயோ பிள்ளையோ யாரோ ஒரு மரண செய்தியோட வந்து நிக்கிறார். இப்ப இவருடைய மனம் எப்படி இருக்கும்? இவரு ரொம்ப கவலையா ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு அந்த ஏர்போர்ட்ல இருந்து அந்த தன்னை வரவேற்க வந்த அந்த ஒரு நபரோட அவர் கிளம்பி போறார். பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே பயணத்துலதான் வந்தாங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துதான் பயணிச்சுட்டு வந்தாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வரவேற்பு கிடைச்சுச்சா? இல்ல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான மனநிலையில அந்த ஏர்போர்ட்டை விட்டு போனாங்களா? இல்ல. ஒருத்தர் சந்தோஷமா போனாரு, ஒருத்தர் கவலையா போனாரு. ஏன்டா வந்தோம், இந்த நாள் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற கவலையோட போறார். ஒருத்தர் மகிழ்ச்சியா போறார். இதே போலதான் ஒவ்வொரு ரூஹும் அது அது செய்த நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரி வரவேற்கப்படும். எல்லா ரூஹும் ஒரே மாதிரி வரவேற்பு அனுபவிச்சுட்டு நாலாவது உலகத்துக்குள்ள நாலாவது ஸ்டேஷனுக்குள்ள படியெடுத்து வைக்காது. ஒவ்வொரு ரூஹும் அது என்ன நன்மை செஞ்சுச்சோ, அது என்ன தீமை செஞ்சுச்சோ, எந்த அளவுக்கு அது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதா வாழ்ந்துச்சோ, அதுக்கு தகுந்த மாதிரியான இறுதி முடிவு அது சந்திக்கும். அப்போ நல்ல ஆன்மாவா இருந்தா அதுக்கு எப்படி வரவேற்பு கிடைக்கும் தெரியுமா? நம்ம நேத்தே பார்த்தோம்ல, நிம்மதியான பரிசுத்தமான ஆன்மாவே, அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய பொருத்தத்தின் பக்கமும் வெளியேறி வாருங்கள் அப்படின்னு சொல்லணும். யோசிச்சு பாருங்க, மரண தருவாயில இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம மலக்குகளை கண்ணால பார்த்ததே கிடையாது. மலக்குள் மௌத்தெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. வெறுமனே செய்திகள் மட்டும்தான் கேட்டிருக்கோம். அப்ப கேட்ட விஷயத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு படைப்புகளா அவங்கள நம்மள மரண தருவாயில அவங்கள நம்ம பாக்குறோம். அது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்க போறது இல்ல. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அவங்க இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிய போறாங்க அப்படின்னா எவ்வளவு பயமா இருக்கும். நல்ல ஆன்மாவாவே இருந்தாலும் பயமா இருக்காதா? ஒரு திகிலா இருக்காதா? யாரா இவங்க புதுசா இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அந்த ஒரு திகில போக்குறதுக்காக, அந்த ஒரு பயத்தை போக்குறதுக்காக நல்ல ஆன்மாவா இருந்தா இந்த வழக்குகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. அவர் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க வரவேற்கிறாங்க. எங்களை பார்த்து நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம், நீங்க வாங்க, நீங்க வாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் நீங்க வெளியேறி வாங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்க வெளியேறி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா பயந்துடக்கூடாது, கொஞ்சம் கூட அது டிஸ்கம்ஃபர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகா அதை வரவேற்பாங்களாம். ஒரு தீய ஆன்மாவா இருந்தா அதை எப்படி வரவேற்பாங்கன்னு பாருங்களேன். உன்னுடைய இறைவனின் கோபத்தின் பக்கமும்
உன்னுடைய இறைவனின் தண்டனையின் பக்கமும் வெளியேறி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதை அடிச்சு இழுத்து வரவேற்றுட்டு போவாங்க. அப்படி இழுப்பாங்க. அத முதுகுலையும் முகங்களையும் அடிச்சு அந்த ஆன்மாக்களை இழுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு படைப்புகளை பார்க்கும் போதே ஒரு திகில். அதுலயும் அந்த படைப்புகள் எப்படி இருக்குன்ற சொல்றாங்க. கருமையான முகத்தோட, கடுகடுப்பான முகத்தோட வந்து நிப்பாங்க. அப்ப அந்த ஆன்மா எப்படி துடிச்சு போகும். யார் இவங்கெல்லாம்? இதுவரைக்கும் பார்க்காத உருவம். இன்னும் நம்மளுடைய பயத்தை அதிகப்படுத்துற மாதிரி அவங்களுடைய முகங்கள் இருக்கே. இன்னும் சுடு சொற்களால நம்ம வரவேற்கிறாங்களேன்னு நினைக்கிறோம் அந்த ஆன்மா. அப்போ ஒரு தீய ஆன்மா இந்த நிகழ்வை பார்க்கும்போது அது பயத்துல இன்னும் கொஞ்சம் அதுக்கு பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சு. அப்போ ஒரு நல்ல ஆன்மாவிற்கு வரவேற்பு எப்படி கிடைக்குது? சிரித்த முகத்தோட, அழகிய வார்த்தைகளோட, அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு வாங்க அப்படிங்கிற வரவேற்பு கிடைக்குது. இது ஒரு தீய ஆன்மாவா இருந்தா அதுக்கு வரவேற்பு எப்படி கிடைக்குது? கடுமையான முகம், கருமையான முகம், ஸ்ட்ரிக்டா அவ்வளவு கோபமா முகத்தை வச்சுட்டு கூப்பிடுவாங்க. வா, அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கு வா, அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கு வா அப்படின்னு சுடு சொற்களால வரவேற்பாங்க. அடுத்ததா இந்த ரூஹ் உடல்ல இருந்து பிரிஞ்சு அது மண்ணறைக்குள்ள வைக்கப்படக்கூடிய அந்த கேப்ல வேற என்ன அதுக்கு நடக்கும் அப்படின்னா, முதலாவது என்ன பார்த்தோம்? அது இதுவரைக்கும் பார்க்க கேட்காத விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அதை வரவேற்பாங்க. மூணாவது என்ன அப்படின்னா, அதுக்காக கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆட்கள் காத்துட்டு இருப்பாங்க. அப்ப இவ்வளவு மலக்குமார்கள் எதுக்கு தெரியுமா? அந்த ரூஹ பதட்டம் இல்லாம தனிமையில அது போயிடக்கூடாது. அல்லாஹ்வை சந்திக்கும் போது அது ஒரு நல்ல ரூஹா இருந்தா அதுக்கு எந்தவித பதட்டமும் கவலையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு துணையா இருக்கிறதுக்காக இவ்வளோ மலக்குமார்கள் அங்க காத்துட்டு இருக்காங்க. நமக்கு இது வரைக்கும் பரிச்சயப்படாத ஒரு இடத்துக்கு நம்ம மட்டும் தனியா போகணும்னா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் ஒரு போகாத ஒரு இடம், ஒரு தேவைக்காக இப்ப நான் அங்க போகணும். அப்ப என் மனசுல எவ்வளவு பயம், ஒரு படபடப்பு இருக்கும். பயம் இல்லாட்டி கூட ஒரு பதட்டம் இருக்கும். முதல் முறையா போறோம். இது வரைக்கும் நம்ம போகாத ஒரு இடம். அது எப்படி இருக்குமோ? அதே நேரம் நம்ம அங்க போய் இறங்கும் போதே நம்மள ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க வாங்க, இங்கதான் நீங்க போகணும், இந்த இடத்துக்கு தான் நீங்க போகணும், இங்கதான் நீங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துருங்க, உங்களை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மள ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போய் உட்கார வைக்க ஒரு ஆள் இருந்தா நம்ம மனசு எப்படி இருக்கும்? இதே போலதான் இந்த ரூஹு உடல்ல இருந்து வெளியில வந்த உடனே திரும்ப அதெல்லாம் மண்ணறையில வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு எந்த விதமான மன வருத்தமோ, இல்ல எந்த விதமான பதட்டமோ, எந்த விதமான திகிலோ அதை அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விளக்குமார்கள் காத்துட்டு இருப்பாங்களாம். கையில ஆடைகளை வச்சு காத்துட்டு இருப்பாங்க. நல்ல ஆன்மாவா இருந்தா, அது நல்ல ஆன்மாவா இருந்தா சுவனத்துடைய ஒரு துணியை வச்சு காத்துட்டு இருப்பாங்க. இந்த நபிமொழி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, அது உடல்ல இருந்து வெளிவந்த உடனே ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டான். உடனே அந்த ரூஹ் அந்த சுவனத்துடைய துணியால போர்த்திடுவான். சுவனத்துடைய துணியால அந்த ரூஹ போர்த்துனா அதுல இருந்து அப்படி மனம் வீசக்கூடியதா இருக்கும். அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு வாடை, கவரக்கூடிய வாடை அந்த ரூஹ் மேல இருந்து பரவ ஆரம்பிக்கணும். விளக்குமார்கள் எல்லாம் சுத்தி இருந்து அதுக்கு சலாம் சொல்லி அதை வரவேற்று அதுக்கு உறுதுணையா இருந்து அதை கூட்டிட்டு போவாங்க. வேறு ஒரு தீய ஆன்மாவா இருந்தா அது தன்னுடைய உடல்ல இருந்து வெளியான அடுத்த நொடி தாமதிக்காம நரகத்திலிருந்து வந்த ஒரு ஆடையோட கையில வச்சுட்டு அவங்க காத்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஒரு கனமான ஒரு ஆடையோட அந்த ஆடையை இந்த ரூம் மேல போட்டுவாங்க. போட்டுனா அப்படி ஒரு துர்நாற்றம் வீசுமா. இது வரைக்கும் இப்படி ஒரு கேவலமான ஒரு வாடைய யாருமே உணர்ந்திருக்க மாட்டாங்கன்னா அப்படி ஒரு துர்நாற்றம் வீசுமா. அது கிட்ட வா, நரகத்தின் பக்கம் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய கம்பெனியா அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்க? அதோட பயத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. வா, அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டே அதை கூட்டிட்டு போறாங்க. அதே இது ஒரு நல்ல ஆன்மாவா இருந்தா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் வா, உனக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்ல, அல்லாஹ் மன்னிக்க போறான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு இருக்கு, அல்லாஹ் உனக்கு எந்த சுவனத்தை வாக்களிச்சானோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டே வருவாங்க. ஆறுதல் ரொம்ப ஒரு மனிதனுக்கு தேவைதானே? இந்த உலகத்துல நான் தான் ஒரு பரீட்சையை சந்திக்க போறேன், இல்ல நான் தான் ஒரு கஷ்டமான நிகழ்வை சந்திக்க போறேன்,
என்னவா இருந்தாலும் அதை நான் தான் எதிர்கொள்ள போறேன். ஆனாலும் நம்ம மனசு எதை தேடும்? யாராவது பக்கத்துல இருந்து நம்மளுடைய கையை பிடிச்சு, ஒண்ணும் இல்ல, பயப்படாத, சரியாயிடும், அதெல்லாம் நீ இதை ஃபேஸ் பண்ணிடுவ, அதெல்லாம் இதையும் தாண்டி வந்துருவ அப்படின்னு சொன்னா, என்னமோ நம்ம கூட சேர்ந்து ஒரு 10 பேர் அந்த வேலையில ஈடுபடுற மாதிரி நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். இன்னும் அல்லாஹ்வுடைய ஆறுதல்கள் எல்லாம் கேட்கும் போது இன்னும் நமக்கு புத்துணர்ச்சி வரும். நீங்க தனியா இல்ல, நான் உங்களோட இருக்கேன். இன்னும் ஐயர் அப்படின்னு சொன்ன மாதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி, நீங்க யாரும் தனியா இல்ல, அல்லாஹ் உங்களோட இருக்கா, அவங்களுடைய பிடரியின் நரம்பை விட நான் சமீபமா இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ஆறுதல்களை கேட்கும் போது எப்படி இன்னும் நம்ம மனசு ஒரு உத்வேகத்தை பெறுதோ, இன்னும் நம்ம பயணிக்கலாம், ஏன்னா அல்லாஹ் நம்ம கூட இருக்கா அப்படிங்கிற ஒரு வேகத்தை நம்மளுடைய ஆன்மா உணருதோ, அதே போலதான் உடலை விட்டு வெளியேறி வரும்போது அதுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படும். ஏன்னா எல்லாமே புதுசு. இதுவரைக்கும் பார்க்காத இடம், பார்க்காத நபர்கள், கேட்காத சப்தங்கள், எல்லாமே புதுசு. அப்போ இந்த இடத்துல அதை கம்ஃபர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணாமா? அதுக்காக தான் ரப்பு அதோடைய கண்ணுக்கு எட்டும் தூரம் வரைக்கும் மலக்குகள் அனுப்புறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, இவ்வளோ மலக்குகள் அதுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே போவாங்க. தீய ஆன்மாவா இருந்தா அதனுடைய பயத்தை அதிகரிக்கிறதுக்காக கண்ணுக்கு எட்டும் தூரம் வரைக்கும் மலக்குகள். ஆனா என்ன சொல்றாங்க? அதனுடைய பயத்தை அதிகரிக்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு போறாங்க. இது வரைக்கும் எத்தனை பார்த்தோம்? 3 விஷயங்கள் பார்த்தோம். உடல்ல இருந்து பிரிந்த ரூஹுக்கு என்ன நடக்குது. அடுத்ததா இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, இது அந்த ரூஹு எதிர்பாராத ஒரு நிகழ்வு. அத தன்னுடைய ரப்ப சந்திக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க அந்த ரூஹ? அல்லாஹுவை சந்திப்பதற்காக அந்த ரூஹ கூட்டிட்டு போறாங்க. அது சொர்க்கத்துடைய துணியில அதை சுத்தி இருந்தாலும், நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட துணியில அது சுத்தப்பட்டிருந்தாலும், இப்ப அது எங்க எடுத்து செல்லப்படுது அப்படின்னா, வானவர்களுடைய படை சூழ வானத்துக்கு எடுத்து செல்லப்படுது. அப்போ அது ஒரு நல்ல ரூஹா இருந்தா அது என்னென்னலாம் அனுபவிக்குன்னு பார்ப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ரூஹா நான் என்னையும் உங்களையும் ஆக்கி வரணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நல்ல ரூஹா இருந்தா அத மலக்குமார்கள் சுவனத்துடைய துணியில போர்த்தி வாசனையோட அது அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக எடுத்துட்டு போவாங்க. அப்போ எடுத்துட்டு போகும்போது வானம் முழுக்கதான் மலக்குமார்கள் நிரம்பி இருக்காங்களே. நம்ம எவ்வளவு நபிமொழிகள் படிச்சிருக்கோம். காலை ஆன உடனே மலக்குகள் உலகம் முழுக்க பரவி திரிவாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அடியார்கள் யாராவது இருக்காங்களான்னு பாக்க. அப்போ வானம் முழுக்க, நமக்கு வானம் வேணா பிளைனா தெரியலாம், ஆனா அங்க யார் இருக்கா? யார் நிரம்பி இருக்கா? மலக்குமார்கள் நிரம்பி இருப்பாங்க. எவ்வளவு அல்லாஹ் எண்ணற்ற எண்ணிக்கையில் அடங்காத மலக்குகளை படைச்சு வச்சிருக்கான். அப்போ அத வானத்தை நோக்கி கொண்டு போகும்போது வானவர்கள் எல்லாம் கேட்பாங்களா, இந்த வாடைய, அந்த ஒரு அழகான ஒரு நறுமணத்தை நுகர்ந்துட்டு, யார் இவரு? யார் இந்த நல்லடியார்? யார் இந்த ஆன்மா? யார் இந்த தூய்மையான ஆன்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது நம்மளை கூட்டிட்டு வராங்கல்ல இந்த மலக்குமார்கள், அவங்க சொல்லுவாங்கன்னா, இன்னாருடைய மகன் இன்னார், இவர் இவருடைய மகன், இவருடைய மகள், இவர் இவங்க அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. அடையாளப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அடையாளப்படுத்தின உடனே இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள், இவங்க இவங்க பேர் இது அப்படின்னு நம்மள சொன்ன உடனே இந்த மலக்குமார்கள் எல்லாம் பூமியில நமக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. ஓ, இவர் அந்த உண்மையாளரா? ஓ, இவர் அந்த பொறுமையாளரா? ஓ, இவர் அந்த மன்னித்த மனிதரா? இவர் தர்மம் செய்த அடியாரா? இவர் அல்லாஹ்வுக்காக அழுத அடியாரா? இவர் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுத அடியாரா? இவர் உதவி செய்த மனிதரா? இவர் தொழுகையாளியா? இவர் நோன்பாளியா? அப்படின்னு சொல்லி பூமியில நமக்கு சில அடையாளங்கள் இருக்கும்ல. நம்மளை எப்படி மக்கள் அடையாளம் காண்றாங்களோ அது மாதிரி மலக்குமார்கள் அடையாளம் காணுவாங்களாம். நம்மள பூமியில மக்கள் எப்படி அடையாளம் காண்றாங்க? கோவப்படுவா, பொய் பேசுவா, பொறாமைப்படுவா, புறம் பேசுவா, அப்படி நம்மள அடையாளம் காண்றாங்களா? இல்ல, இவங்க நல்லவங்க, இவங்க பொறுமையானவங்க, இவங்க அல்லாவுக்காக மன்னிக்க கூடியவங்க, இவங்க அல்லாவுக்காக தன்னுடைய செல்வத்தை வாரி வாரி இறைக்கக்கூடியவங்க, இவங்க அல்லாஹ் மேல ரொம்ப தவக்கல் உள்ள ஒரு பெண், அப்படி நம்மள அடையாளம் காணுவாங்களா? இப்போ எப்படி நம்மளுடைய பூமியில நம்மள அடையாளப்படுத்தப்படுறோமோ, எப்படி பூமியில நம்ம அடையாளப்படுத்தப்படுறோமோ, அந்த வார்த்தைகளால மலக்குகள் நம்மளை அடையாளப்படுத்துவாங்க. அப்போ அல்லாஹ்விடத்துல நம்ம நல்ல பேர் வாங்கணும். அதே போல
நம்மளை சுத்தி வாழக்கூடிய சக மனிதர்கள் கிட்டையும் நம்ம எப்படி அடையாளம் காணப்படுறோம் அப்படிங்கறதுலயும் நம்ம கவனம் செலுத்தணும். இவ கோபப்படுவா, இவ எடுத்தெறிஞ்சு பேசுவா, இவ டக்கு டக்குன்னு பேசுவா, இவ முகத்துக்கு நேரா திட்டிடுவா, இவ பெற்றோர்களை ஒழுங்கா பராமரிக்கல, கணவனுக்கு சரியா பணிவிடை செய்யல, பிள்ளைகளை ஒழுங்கா பாத்துக்கல. இப்படிங்கிற அடையாளம் இந்த பூமியில நமக்கு இருந்துச்சுன்னா அதுதான் நாளைக்கு மலக்குமார்களும் அடையாளப்படுத்துவாங்க. அப்போ அல்லாஹ் சந்திக்க ஒரு நிம்மதி பெற்ற ஒரு ஆன்மா போகும்போது அதனுடைய வாசனை வானம் முழுக்க பரவி இருக்கும். அந்த வாசனையை நுகரக்கூடிய ஒவ்வொரு வானவரும் இவங்க யாரு, இவங்க யாரு அப்படின்னு கேட்கும் போதெல்லாம், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள் அப்படின்னு சொல்லப்படும் போதெல்லாம் அந்த மலக்குகள் பூமியில நமக்காக அடையாளப்படுத்தப்பட்ட பெயர்களை, ஓ அவங்களா, ஓ அவங்களா அப்படின்னு சொல்லி நம்மள அடையாளப்படுத்திக்கிட்டே வருவாங்க. யோசிச்சு பாருங்க, வானம் முழுக்க எத்தனை வானவர்கள் இருப்பாங்க. நம்ம போகணுமே அல்லாஹ்வை சந்திக்க ஒவ்வொரு நிறுத்தமா, எத்தனை மலக்குகள் அதுல இருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய பேர் சொல்லப்படும். அதுல ஒவ்வொருத்தவங்களும் நம்மள, ஓ இவங்களா, இப்படிப்பட்ட அடியாரான்னு நம்மள அடையாளம் காணுவாங்க. இது ஒரு நல்ல ஆன்மாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. யோசிச்சு பாருங்க, ஒரு 100 பேர் நிறைஞ்சிருக்க ஒரு சபைக்குள்ள நம்ம போறோம், இல்ல ஒரு 10 பேர் நிறைஞ்சிருக்க ஒரு சபைக்குள்ள போறோம். நம்மள பார்த்தோன்னே ஓடி வந்து கை கொடுத்து சலாம் சொல்லி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னமோ நம்ம பிறந்ததுடைய அந்த ஒரு ஒரு லட்சியத்தை அடைஞ்ச மாதிரி ஆஹ் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் நம்ம. நமக்கு நெருங்கின மனிதர்களை தாண்டி மத்தவங்களுக்கும் நம்ம தேவை உள்ளவங்களா இருக்கோம் அப்படிங்கறத உணரும் போது நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். அப்ப அதை விட அதிகமா அந்த ஆன்மா எப்ப சந்தோஷப்படும்னா, தான் யாருன்னே தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள இப்பதான் முதல் முறையா பயணிச்சு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பயணத்துல தன்னை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நற்செயல்களால அடையாளம் காண்றாங்க அப்படின்னும் போது இந்த ஆன்மா எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். இதுவரைக்கும் அப்படி ஒரு இன்பத்தை அது அடைஞ்சிராத இன்பத்தை அது அடையும். வேறு ஒரு கெட்ட ஆன்மாவா இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நரகத்துடைய துணியில போர்த்தி துர்நாற்றத்தோட மலக்குமார்கள் அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக போகும்போது அதுல இருந்து வரக்கூடிய கெட்ட வாசனையை நுகரக்கூடிய ஒவ்வொரு மலக்கும் கேட்பாங்க, இது என்ன துர்நாற்றம்? யார் இது? இது என்ன பூமியில இது வரைக்கும் இப்படி ஒரு கெட்ட வாடையை நுகர்ந்ததே இல்லையே, யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப கேட்கும் போது அந்த கெட்ட ஆன்மாவை சுமந்துட்டு போகக்கூடிய வழக்குகள் சொல்லுவாங்களா, இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார் அப்படின்னு நம்மள அடையாளப்படுத்துவாங்களாம். அப்போ இந்த வழக்குகள் சொல்லுவாங்களா, ஓ இவங்களா, பொய் பேசிட்டு தெரிஞ்சவங்களா, புறம் பேசிட்டு இருந்தவங்களா, ஏமாத்திக்கிட்டு இருந்தவங்களா, செல்வத்தை வீணடிச்சிட்டு இருந்தவங்களா அப்படின்னு சொல்லி பூமியில இந்த கெட்ட ஆன்மாவை எப்படியெல்லாம் மக்கள் அடையாளப்படுத்தினாங்களோ அந்த எல்லா பெயர்களையும் சொல்லி மலக்குமார்கள் அடையாளப்படுத்துவாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மளை இப்படி ஒரு நிலையில இருந்து காப்பாத்து. வானத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலக்கும் நம்மளை அழகான பெயரால அடையாளப்படுத்தக்கூடிய சூழல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப பாருங்க, நல்ல ஆன்மாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்குது, எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு. நல்ல வார்த்தை, புன்முறுவல், சிரிப்பு, நம்மளை கம்ஃபர்ட் பண்ற மாதிரியான வார்த்தைகள். நீங்க நல்லவங்க, ஏன் அவங்க நமக்கு நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் சொல்றதுக்கான நோக்கம் என்ன வழக்குமார்கள்? நம்மளை தைரியப்படுத்துறாங்க. ஓ நீங்க உண்மை பேசிட்டு இருந்தோம், ஓ நம்ம உண்மைதான் பேசிட்டு இருந்தோம் பூமியில, அப்போ அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு கூலி கிடைச்சிடும். நீங்க பொறுமையா இருந்தீங்க, ஓ நம்ம பொறுமையா இருந்தோம்ல பூமியில, அப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு கூலி கிடைச்சிடும். நீங்க மன்னிக்க கூடியவங்களா இருந்தவங்க தானே, ஓ நம்ம மன்னிச்சோம் அல்லாவுக்காக, அப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு கூலி கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம செய்த நன்மைகளை ஒரு முறை நமக்கே ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம மீட்டி பாக்குற மாதிரி அல்லாஹ் மலக்குமார்களுடைய வார்த்தைகளின் மூலமா நமக்கு கொடுப்பாங்க. அப்ப இறைவனை கிட்ட போய் நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் நம்மளை தைரியப்படுத்தி ஒரு கான்பிடென்ட்டை ஏற்படுத்துறான். நீ நல்ல நிலைமையில என்கிட்ட வா, பயத்தோட வராத, உனக்கு இன்னைக்கு நல்லதுதான் நடக்கும்ன்ற எண்ணத்தோட என்கிட்ட வா. ஒரு தீய ஆன்மாவா இருந்தா அல்லாஹ் அதை என்ன பண்றான், அது உடம்புல இருந்து வெளியேறி இறைவனை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் அது என்னென்னலாம் செஞ்சுச்சோ அது எல்லாத்தையும் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய இந்த பெயர்களாலே அல்லாஹ் நினைவுபடுத்திருக்கும். அப்ப அந்த ரூஹ் எப்படி கூனி குறுகி போகும்.
ஓ இவ்வளவு செஞ்சுட்டேனா, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேனா. அப்ப அல்லாஹ் முன்னாடி அது போய் நிக்கும் போது அது எவ்வளவு வெட்கப்பட்டு போய் நிக்கும். இப்போ உடலில் இருந்து எடுக்கப்பட்ட ரூஹு இப்படி ஒவ்வொன்னா சந்திச்சிட்டு இருக்கு. இங்க உடம்பு மட்டும்தான் நம்ம பார்த்தது எல்லாமே. கஃனிடுறது, அழுகிறது, கவலைப்படுறது இதெல்லாம் உடம்பு. ரூஹு அது ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துல பயணம் பண்ணி போயிட்டே இருக்கு. அடுத்ததா இந்த ரூஹுகள் மலக்குமார்களால சுமக்கப்பட்டு முதல் வானத்தை போய் தட்டுமா. அப்ப அங்க உள்ளவங்க சொல்லுவாங்களா, யாரு? இல்ல இந்த அடியார் வந்திருக்காரு. ஏன்னா அவருடைய மனமே யார் நல்ல அடியாருன்றது தெரிஞ்சிடும். அப்ப அவருக்காக அந்த வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். அப்ப அப்படியே ஒவ்வொரு வாசலா போய் போய் இறுதியா 7வது நிலைய அந்த நல்ல ஆன்மா அடைஞ்சிடும். இந்த 7 வாசல் அதை கடந்து போகும்போது சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய கண்ணியம், அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய ஏற்பாடு. ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, இவங்க யாரு, இவங்க யாரு, இவங்க யாரு, இவருடைய மகள், இவருடைய மகள், இப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு அடையாளத்தோடயே 7 வானம் வரைக்கும் நம்ம போய் நிப்போம். 7 வானத்துல போய் அந்த 7வது நிறுத்தத்துல நம்ம நிக்கும் போது இப்போ ஒரு சப்தம் கேட்குமா. சொல்றாங்க, வல்லமையும் ஆற்றலும் உள்ள இறைவன் பேசுவான். இந்த இடத்துல நம்ம போய் நிக்கும் போது இப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு நம்ம கேட்போமா. எந்த ரப்புடைய வார்த்தைய குரான்ல வாசிக்கும் போது மட்டும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அந்த வார்த்தைய இப்ப அல்லாஹ் பேசுறத அந்த ஆன்மா கேட்கணும். அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அது நல்ல ஆன்மாவா இருந்தா, என்னுடைய இந்த அடியானை இல்லியூன் அப்படிங்கிற நல்லடியார்களுடைய பெயர் பதியப்படக்கூடிய ஏட்டில இவரை பதிஞ்சிருங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை. என்னுடைய இந்த அடியான நல்லடியார்களுடைய பெயர் பதியப்படக்கூடிய இந்த இல்லியூன்ற ஏட்டுல பதிஞ்சிருங்க. இவருடைய ரூஹ திரும்ப பூமிக்கு எடுத்துட்டு போயிருங்க. நான் பூமியில அவரை உருவாக்குனேன். திரும்ப பூமியிலே அவரை மரணிக்க வைப்பேன். திரும்பவும் பூமியில இருந்துதான் அவரை நாளைக்கு மறுமையில நான் எழுப்புவேன். அவருடைய ஆன்மாவை கொண்டு போய் அவருடைய உடலோட இணைச்சிடுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். சொன்ன உடனே என்ன ஆகும்? நம்மளை கொண்டு போன மலக்குமார்கள் திரும்ப நம்மளுடைய உடல், நம்மளுடைய ரூஹ கொண்டு வந்து பூமியில மண்ணறையில நம்மளுடைய உடலோட பொருத்திடுவாங்க. இதே இது ஒரு தீய ஆன்மாவா இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது அப்படியே மலக்குமார்கள் நரகத்துடைய துணியை போர்த்தி துர்நாற்றத்தோட அதை அழைச்சிட்டு போகும்போது முதலாவது வானத்திலேயே தட்டுவாங்களாம், கதவை திறங்க அப்படின்னு. அந்த ஆன்மாவுக்காக அங்கு கதவு திறக்கப்படாதுன்னு விசுவாசம். அங்க கதவு திறக்கப்படாது. இத சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இந்த நபிமொழியை சொல்லும் போது இத சொல்லிட்டு சூரா அஹ்ராஃபுடைய 40வது வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா வலா யதுஹுலூனல் ஜன்னத ஹத்தா பலஜல் ஜமலு ஃபி ஸம்மில் ஹயாத். அவருக்கு வானத்துடைய வாயில்கள் திறக்கப்படாது. ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழையும் வரை அவர் சுவனம் நுழைய மாட்டார். ஒரு ஊசியுடைய துளைக்குள்ள ஒட்டகத்தை நுழைச்சிட முடியுமா? நுழைச்சிட முடியுமா? அது எவ்வளவு நாள் ஆனாலும் நடக்காத ஒரு செயல் இல்லையா? அப்ப அத அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒப்பிட்டு சொல்றான். அவருக்காக வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படாது. அவர் சுவனத்தில் ஒருபோதும் நுழைய மாட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அவருக்காக அந்த வானத்துடைய முதல் வாசலே திறக்கப்படாது. அப்போ அவர் அங்க காத்துட்டு நிக்கும் போது, அந்த தீய ஆன்மா அங்க காத்துட்டு இருக்கும்போது இந்த ஆன்மாவும் வல்லமையும் ஆற்றலும் உள்ள அல்லாஹ்வுடைய சப்தத்தை கேட்குமா. நல்ல ஆன்மா என்ன பண்ணுச்சு? எல்லா நிலையும் தாண்டி 7வது நிலையில ரப்பு கிட்ட போய் நிக்கும் போது ரப்புடைய வார்த்தையை கேட்டுச்சு. தீய ஆன்மாவுக்கு அல்லாஹ் எங்க அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நிலையை வச்சிருக்கான்? முதலாவது வானத்திலே அல்லாஹ்வுடைய சப்தத்தை அதை கேட்குமா. இவனுடைய பெயரை சிஜ்ஜீனில் பதியுங்க. தீய ஆன்மாக்களுடைய பெயர் பதியப்படக்கூடிய ஏட்டுல நீங்க பதிச்சிருங்க. இவருடைய
இவருடைய ரூஹ உடல்ல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லப்படும். அப்ப ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்தில் இருந்து விழுந்து பறவைகள் அவனை வாரி எடுத்துச் சென்றது போலும், அல்லது பெருங்காற்று அடித்து அவனை வெகு தொலைவினில் ஓரிடத்தில் அடித்துக் கொண்டு சேற்றது போலும் ஆகிவிடுவான். அப்போ நல்ல ஆன்மாவ மலக்குகள் என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய இந்த சுப செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அதை மிருதுவா கொண்டு வந்து அதோட உடலோட இணைச்சிட்டாங்க. கெட்ட ஆன்மாவுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? அது மேல இருந்து தூக்கி வீசப்படுமா. பறவைகள் கொத்தி கொத்தி அது திண்டது போல, இல்ல ஒரு காட்டுல அது விசிறி அடிக்கப்பட்டது போல அது உலகத்துல கொண்டு வந்து அவருடைய உடல் மீது எறியப்படுமா. இதுதான் உடலில் இருந்து பிரிந்த ரூஹு மண்ணறையை அடையும் வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு. நல்ல ஆன்மாவா இருந்து இந்த 4வது நிறுத்தத்துல உடல்ல இருந்து பிரிஞ்சு திரும்ப அது பர்சக்ல வந்து தன்னோட உடலோட சேர்ற வரைக்கும் வெறும் சுப செய்திகளும் நன்மைகளும் பாராட்டுகளும் தான். ஒரு தீய ஆன்மாவா இருந்தா அது தன்னுடைய உடல்ல இருந்து பிரிஞ்சு பர்சக்ல திரும்ப தன்னுடைய உடலோட சேர்ற வரைக்கும் கடுகடுப்பும் கடுமையும் சுடுச்சொற்களும் தான் அனுபவிக்கும். இதுல எது நம்மளுடைய நிலையா இருக்கும்? அல்லாஹுவை சந்திக்க போகும்போது நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும் சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வை சந்திக்க போறோமே, நம்மளுடைய ரூஹும் நம்மளுடைய உடம்புல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த உணர்வு வந்துருமே, அடுத்ததா என்னுடைய ரப்ப சந்திக்க என்ன கூட்டிட்டு போவாங்க. நான் என்னோட ரப்ப சந்திக்க போறேன் அப்படிங்கிறத நம்ம உணரும் போது நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? நல்ல அடியார்கள் மாதிரி இலகுவா இருக்குமா, இல்ல தீய அடியார்களுடைய இதயம் மாதிரி கடினமா நெருக்கடியில இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வை நம்ம சந்திக்க போற இந்த தருணம் நமக்கு எப்படி இருக்கும்? எந்த இறைவனை நம்ம வணங்கணுமோ, எந்த இறைவன் கிட்ட நம்ம உதவி தேடணுமோ, எந்த இறைவன் கிட்ட அழுது அழுது பிரார்த்தனை செஞ்சோமோ, எந்த இறைவன் நம்ம கேட்காமலே நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தாங்க, எந்த இறைவன் நம்மளுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிச்சாங்க, அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய ரூஹ் உடல்ல இருந்து வெளிவந்த நொடி நம்ம உணர்ந்துருவோமே. அப்படி உணரும் போது நம்மளுடைய நிலை இந்த இரண்டில் எதுவாக இருக்கும்? எதுவா இருக்கும்? இவ்ளோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, இதெல்லாம் நடக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நம்மளுடைய ரூஹ் நம்ம உடல்ல இருந்து வெளிவந்ததற்கு பின்பு அல்லாஹ்வை சந்திக்க நம்ம தயாராகுமா? தயாரா இருப்போமா? என்னை கூட்டிட்டு போங்க, நான் என்னோட ரப்ப பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நல்ல ஆன்மாக்கள் அப்படியே ஒரு தண்ணீர் பையில இருந்து தண்ணீர் வெளிவந்த மாதிரி இலகுவா வந்துருச்சு, சந்தோஷமா வந்துருச்சு. ஏன்னா அது நான் என் ரப்ப சந்திக்க போறேன்ற மகிழ்ச்சியில வந்துருச்சு. அது மாதிரி நம்மளும் மகிழ்ச்சியா போவோமா? மகிழ்ச்சியா போற அளவுக்கு நம்மளுடைய அமல்கள் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹபல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹுவை சந்திக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹுவும் ஆசைப்படுகிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரி அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹுவை சந்திக்க வெறுக்கிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹுவும் வெறுக்கின்றான். இப்ப நம்ம அல்லாஹுவை சந்திக்க விரும்புறோமா வெறுக்கிறோமா? வெறுப்பு அப்படின்னா அல்லாஹ்வை போய் சந்திக்கிறதாங்கிற வெறுப்பு இல்ல. தீமைகளா செஞ்சு வச்சிருக்கோமே, அந்த நேரத்துக்கு நம்ம போகணுமா, அல்லாஹ்வை போய் நம்ம சந்திக்கணுமான்ற ஒரு பயம் கலந்த வெறுப்பு. இந்த ரெண்டுல நம்ம எப்படி இருக்கோம்? அல்லாஹ்வை சந்திக்க ஆசையோட நேசத்தோட இருக்குமா, இல்ல ஒரு பயத்தோட ஒரு வெறுப்போட நம்ம இருக்கமா? உண்மையிலேயே அல்லாஹ்வை சந்திக்க தயாரா தான் இருக்கோமா? மரணம் இந்த நொடி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் என் ரப்ப சந்திக்க தயாரான நிலையில தான் நான் இருக்கேனா? இந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இத கேட்கும் போது நமக்கே ஒரு பயம் வருது தானே. நான் அவ்வளவு நன்மைகள் செய்யலையே, அப்ப நான் தீமைகள் செஞ்சுட்டு இருக்கேனே, நான் இந்த தீமைகளுக்காக அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறத பயப்படுறேனே, அப்ப நான் என்ன அல்லாஹ்வை வெறுக்கிற நிலையில இருக்கேனா? அல்லாஹ் என்ன வெறுத்துருவா நான் சந்திக்கிறத அப்படின்னு நமக்கு ஒரு கவலை வருது இல்லையா?
இதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புறானோ அவன் அல்லாஹ் சந்திக்கிறான், யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறானோ அவனை சந்திக்க அல்லாஹ்வும் வெறுக்கிறான் அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், மரணத்தை நேசிக்கக்கூடியவங்க யாருமே இல்லையே, மரணத்தை நேசிக்கக்கூடிய யாருமே இல்லையே, நல்லடியாரா இருந்தாலும் அவரை மரணத்துக்கு பயப்படதானே செய்யறாரு. இப்ப இந்த பயத்தை தான் நீங்க சொல்றீங்களா யா ரசூலல்லாஹ், நானும் மரணத்துக்கு அஞ்சுறேனே அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, உயிரோட இருக்கும்போது ஒரு ஒரு மனிதன் மரணத்தை நேசிக்கிறதும் மரணத்தை விரும்புறதையும் மரணத்தை வெறுக்கிறத பத்தி இந்த நபிமொழி இல்ல, இதுக்கான அர்த்தம் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மரண நேரத்துல ரூகை எடுக்க வரக்கூடிய மலக்குகள் நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லும் போது சந்தோஷமா ஒரு ஆன்மா இலகுவா வெளியாகுதுன்னா அதை சந்திக்க அல்லாஹ் விரும்புறான். நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லும் போது தன்னுடைய உடல்ல ஓடி ஒரு ஆன்மா ஒளியுது அப்படின்னா அதை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படிங்கிறத சொல்றான். இப்ப இதுக்கான அர்த்தம் நம்ம உயிரோட இருக்கும்போது அல்லாஹ் சந்திக்கிறத அஞ்சுறது இல்ல, ரூஹு பறிக்கப்படக்கூடிய நேரத்துல உள்ள மகிழ்ச்சியையும் கவலையையும் சொல்றாங்க, வெறுப்பையும் சொல்றாங்க. இப்போ ரூஹு பறிக்கப்படக்கூடிய நேரத்துல மகிழ்ச்சியும் வெறுப்பும் இருக்கும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை தீர்மானிக்கிறது எது? நம்மளுடைய அமல்கள் தான். இந்த செய்திகளை கேட்கும் போது இவ்வளவு கடுமையா இருக்குமா, இது இவ்வளவு பயங்கரமானதா இருக்குமா, இது இவ்வளவு பயமானதா இருக்குமா அப்படின்னு இதை கேட்டுட்டு பயந்து ஒரு மூலையில உட்கார்ந்துறாங்க. ஓ, மரண நேரம் இப்படிலாம் இருக்கு, இவ்வளவு இருக்கு, என்னத்த நம்ம வாழ்ந்து என்ன நம்ம வாழ போறோம், நம்ம சந்திக்க போறோம், நமக்கு என்ன அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு அதிருப்தியான நிலையில இருந்துறாம அல்லாஹ் மேல நல்ல எண்ணம் கொண்டு, அல்லாஹ் எனக்கு எப்படினாலும் நல்லதைதான் தயார்படுத்தி வச்சிருப்பான் அப்படின்னு அல்லாஹ் மேல நல்ல எண்ணம் கொண்டு நம்மளுடைய அமல்களை முற்படுத்த ஆரம்பிக்கணும். பயந்து நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல நான் என்ன, என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவா போறான், இதுக்கு மேல எனக்கு என்ன நல்லது நடந்துற போகுது, இந்த கெட்ட ஆன்மாவுடைய நிலைதான் எனக்கும் வந்துரும் அப்படின்னு அல்லாஹ் மேல அதிருப்தி கொள்ளாம அல்லாஹ் மேல நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அடியார்களா இருக்கும். அல்லாஹ் மேல அதிருப்தி கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த நன்மையும் நம்ம செய்ய மாட்டோம். அவ்வளவுதான், பாவம் செஞ்சுட்டேன் அல்லாஹ் மன்னிக்கவா போறான், இனி எதுக்கு ஒரு நன்மை செய்யணும், நான் வாட்டுக்கு தீமை செஞ்சுட்டே இருக்கேனேன்ற எண்ணம். இது அல்லாஹ் மேல நல்லெண்ணம் கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என் ரப்பு வானம் முட்டும் அளவுக்கு பாவத்தை நீ செஞ்சுட்டு வந்து கேட்டாலும் மன்னிக்கிறேன்னு சொல்றான், என்ன அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற எண்ணத்தோட அல்லாஹ் மேல நல்லெண்ணம் கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த நன்மைகளின் பக்கம் விரையக்கூடியவங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அல்லாஹ் மேல இந்த மரண செய்திகளை பத்தி இவ்வளவு கேட்டும் இப்ப சாதாரண ஒரு மனிதர்கள் நினைவூட்டப்படும் போதே அது இவ்வளவு அச்சமா இருக்கே, இப்ப சஹாபாக்கள் யாருடைய வாயிலிருந்து இந்த நபிமொழிகளை கேட்டாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு இது எவ்வளவு அச்சமா இருந்திருக்கும். அப்ப அச்சமா இருந்தா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அல்லாஹ் மேல நல்லெண்ணம் கொண்டாங்க மாறுதலா. எப்படி நல்லெண்ணம் கொண்டாங்க? நம்ம மரணம் அப்படின்னோடனே அது ஒரு பயம், அது ஒரு அச்சம், அது ஒரு திகில்னு நம்ம நினைக்கிறோம். சஹாபாக்கள் அதை எவ்வளவு அழகா கையாண்டாங்கன்னு பாருங்களேன். ஒரு காட்டு அரபி கிட்ட கேட்கப்பட்டுச்சா, நீ மரணிக்க போற, மரணிச்சதுக்கு அப்புறம் நீ மரணிக்க போற அப்படின்னு சொன்னோடனே அவர் கேட்டாரா, மரணிச்சா என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களா, மரணிச்சா நீ அல்லாஹ் கிட்ட கொண்டு போகப்படுவ. அப்ப அவர் சொன்னாரா, அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹுவை பற்றி நான் நல்லதை மட்டும்தான் அறிவேன். அப்ப நீ மரணிக்க போற அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு திகிலை ஏற்படுத்தல. ஏன்னா அவர் அல்லாஹ் மேல நல்லெண்ணத்தோட இருக்காரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் ரப்பு கருணையால, என் ரப்பு மன்னிப்பான், என் ரப்பு வாரி வாரி வழங்குவான், என் ரப்பு தடயங்கள் இல்லாம மன்னிப்பான். அல்லாஹுவை பத்தி அவ்வளவு நல்லெண்ணம் இருந்தாங்க. அதே போல அல்லாஹ் மேல இப்படி இவ்வளவு நல்லெண்ணம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு அறிஞர் கிட்ட கேட்கப்பட்டுச்சா, இந்த உலகத்திலேயே துவாக்கள் எல்லாம் ஏற்கப்பட்ட ஒரு மனிதரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்ப அந்த அறிஞர் சொன்னாரா, துவாக்கள் எல்லாம் ஏற்கப்பட்ட மனிதரை பத்தி எனக்கு தெரியாது, எல்லா துவாக்கும் பதிலளிக்கின்ற இறைவனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மேல எப்படி ஒரு நல்லெண்ணம், எப்படி அல்லாஹ்வை இவங்க நினைச்சு வச்சிருக்காங்க தங்களுடைய உள்ளங்கள்ல. மரணத்தை நம்ம ஒரு பிரிவா பாக்குறோம். ஆனா இந்த மனிதர்கள் மரணத்தை எப்படி பார்த்தாங்கன்னா,
அல்லாஹ்வுடனான தங்களோட ரீயூனியனா பார்த்தாங்க. நமக்கு மரணம்னா ஒரு பிரிவு தானே. ஒரு மரண செய்தியை கேட்டுட்டா நம்ம எவ்வளவு விஷயத்த யோசிக்கிறோம். இவங்க எப்படி மரணிச்சுட்டாங்களே, இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களே, இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டாங்களே. அதுல வெறும் உங்க நெகட்டிவா தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த மனிதர்கள் எப்படி நினைச்சாங்க? மரணம் வந்துட்டா சந்தோஷப்பட்டாங்க. நம்ம அல்லாஹ்வை சந்திக்க போறோம், நம்ம ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போறோம் அப்படின்னு. சிஃபின் யுத்தத்துல அம்மார் இப்னு யாசர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. சிஃபின் போர் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தைகள், சுவனம் நம்முடைய வாள்களுக்கு அருகில் இருக்கு. நம்ம இந்த வாள்களால கொல்லப்பட்டா அடுத்த நொடி நம்ம சுவனம் போயிருவோம். தாகம் உள்ள ஒவ்வொரு மனிதனும் மரணத்திற்கு பின்பாக அந்த நீர் ஊற்றுல இருந்து தண்ணீர் அருந்து போறான். என்னுடைய மரணத்திற்கு பின்பாக நான் என்னுடைய அன்பானவர்களை சந்திக்க போறேன். என்னுடைய மரணம் வந்துட்டா என்னுடைய நேசனான ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க. ஓ, மரணத்தின் மீது இவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல எண்ணம். நமக்கு மரணம் ஒரு பயம். அவங்களுக்கு மரணம் அல்லாஹ்வை சந்திக்க போறோம், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துச்சு. இது எப்ப வரும்? அல்லாஹ் மேல நம்மளும் நல்லெண்ணம் உள்ள அடியார்களா இருந்தாதான் வரும். ஹாரூன் ரஷீத் அப்படின்னு ஒரு கலீஃபா இருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர், அப்பாசிய கலீஃபா. சஹாபாக்களுக்கு அடுத்து ஆட்சி செஞ்சதுல இவர் ஒரு முக்கியமான ஒரு மனிதர். அவர் தன்னுடைய மரண வேலையில என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்துறார். என்ன ஆலோசனைனா, எப்படி ஆட்சி செய்யணும், என்னுடைய செல்வங்களை யாருக்கு பங்கிட்டு கொடுக்கணுங்கிறது இல்ல. தன்னுடைய கணக்குகளை தீர்த்துக்கிட்டார். தனக்கு என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டார். மரண தொடர்பா எல்லா செய்திகளையும் சொல்லிட்டார். நான் இங்க அடக்கம் பண்ணணும். எனக்கு என்னென்ன கடன் இருக்கு, என்னுடைய நான் விட்டு செல்லக்கூடிய விஷயங்கள் இது. மரணத்தை பத்தி மட்டுமே அவர் அந்த மஷூரால பேசுறார். தனக்காக ஒரு குழிய தோண்டவும் அவர் தயார்படுத்திடுறார். அவருக்காக ஒரு குழியும் தோண்டப்பட்டுச்சு. அந்த குழிய பாக்குறதுக்காக என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு மரண நேரத்துல இருக்கும்போது. அப்போ அவரை கூட்டிட்டு போறாங்க. அவர் தனக்காக தோண்டப்பட்ட அந்த குழியுடைய அருகில நின்றுட்டு சொன்னாரா, என்னுடைய செல்வமும் என்னுடைய ஆட்சியும் எனக்கு எந்த பலனும் அளிக்கல. என்னுடைய செல்வமும் என்னுடைய ஆட்சியும் எல்லாம் அழிஞ்சிருச்சு. என்னுடைய செல்வம் என்னை காப்பாத்தல, என்னுடைய ஆட்சியும் என்னை காப்பாத்தல. இவையெல்லாம் என்னை அழித்து விட்டது அப்படின்னு அவர் சொன்ன அந்த நொடி அவருக்கு மரணம் வந்துருச்சா, அப்படியே அவர் மரணிச்சு போயிட்டார். மரணிக்க போறதுக்கு முன்னாடி மரண தருவாயில எப்படிப்பட்ட புரிதலோட இருந்திருக்காங்க. நான் இந்த உலகத்துல வாழ்ந்தேன், ஒரு மன்னரா இருந்தேன், ஒரு ஆட்சியாளரா இருந்தேன். இது எதுவும் எனக்கு பயனளிக்கல. எனக்கு பயனளிக்க போவது இந்த மன்னரை தான், இந்த கபரு தான். இங்கதான் எனக்கு நிம்மதி இருக்கு, இங்கதான் எனக்கு பாதுகாப்பு இருக்கு. என் ரப்பு எனக்கு நிம்மதியையும் பாதுகாப்பையும் தான் தருவான் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோட இந்த மனிதர்கள் இருந்தாங்க. இப்ப இப்படிப்பட்ட நல்லெண்ணம் உள்ள மனிதர்களா இருக்குன்னு சொல்றீங்களா? மரணத்தை பத்திய செய்திகள் கேட்கும் போது அதிருப்தி வந்துடக்கூடாது. நல்லெண்ணம் வரும். என் ரப்ப நான் சந்திக்க போறேன்ற நல்லெண்ணம் வரணும். அந்த நல்லெண்ணம் எப்ப வரும்? நம் அமல்களால நம்மளுடைய கபர்களை அலங்கரிச்சுட்டு இருந்தோம்னா இந்த நல்லெண்ணம் நமக்கு. இன்னும் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கல்ல, ரசூலுல்லாஹ் என் நெஞ்சு மேல சாஞ்சிருந்தாங்க. அவங்க இறுதியா சொன்ன வார்த்தை ரஃபீக்குல் அலா, உயர்வான ஒரு தோழன், உயர்வான ஒரு தோழன் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இப்ப மரணிக்க போறோம் அப்படிங்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மனதுல என்ன எண்ணம்? இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம், நம்மளோட பிள்ளைகளை விட்டு பிரிகிறோங்கிற எண்ணமா? இல்லையே, என் ரப்ப சந்திக்க போறேன், நான் உயர்வான என்னுடைய நேசனை சந்திக்க போறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடயே ரசூலுல்லாஹ் மரணிச்சாங்க. அப்போ இந்த செய்திகளை நம்ம கேட்கும் போது அல்லாஹ் மேல அதிருப்தியோ பயமோ அச்சமோ இருந்தாலும், அல்லாஹ் மேல ஒரு அச்சம் நமக்கு ஏற்பட்டாலும், அதிருப்தி ஏற்படக்கூடாது. அச்சம் ஏற்பட்டாலும் நம்மளுடைய அமல்களால அல்லாஹ் மேல உள்ள நல்லெண்ணம் கொண்ட மக்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் நம்ம அதிக அதிகமா செஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு நம்மளுடைய ரூஹ் பயணிக்கக்கூடிய பயணத்துல எது வரைக்கும் பார்த்தோம்? எது வரைக்கும் பார்த்தோம்? உடல்ல இருந்து பிரிஞ்ச ரூஹு திரும்ப மண்ணறையில வைக்கப்படுற வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, மண்ணறையில அந்த ரூஹு வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இறுதியா நம்ம அல்லாஹ்வை எப்படி சந்திக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி அல்லாஹ் நம்மளை சந்திப்பான். நம்ம அல்லாஹ்வை பார்க்கணும்னு நினைச்சா அல்லாஹ் நம்மளை பார்ப்பான். நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தா அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுவான்.
அல்லாஹுவ நம்ம வெறுத்தா அல்லாஹும் நம்மள வெறுக்கிறான். அல்லாஹுவ நம்ம மறந்தா அவனும் நம்மள மறந்துடுறான். அல்லாஹ் அழகா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றாங்களே, ஹல் ஜஸாஉல் இஹ்சானு இல்லல் இஹ்சான். நன்மையை தவிர நன்மைக்கு கூலி இருக்கா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நன்மையை அதிகம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்து நாளை மறுமையில் அல்லாஹ் கிட்ட நன்மையை பெறக்கூடிய அடியார்களாகவும், நன்மையை அதிகம் செய்து மரணிக்கும் தருவாயில் இறைவனிடமிருந்து நன்மையை மட்டும் பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக இன்ஷா அல்லாஹ். இறுதியா ஒரு பிரார்த்தனை. யா அல்லாஹ், என் வாழ்வின் இறுதியை என்னுடைய சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாளில் சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்களை என்னுடைய இறுதி நாட்களாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், என்னுடைய செயல்களில் சிறந்ததை என்னுடைய இறுதி செயல்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய நாட்களில் சிறந்த நாளை உன்னை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் உன்னை சந்திக்கும் போது நிம்மதி அடைந்த ஒரு ஆன்மாவாக, உன் மீது திருப்தி கொண்ட ஆன்மாவாக, உன்னிடம் இருந்து நலவை மட்டுமே அனுபவித்து உன்னை சந்திக்கக்கூடிய ஆன்மாவாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. நாளை மறுமையில் சுவனத்தில் மிக உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.